நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 9 கரைசல்கள் பாடத்தில் கரைசல்களின் வகைகள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரைசலின் வகைகள் முதல்ல எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்க, எதை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரைபொருள் மற்றும் கரைப்பானின் இயற்பியல் நிலைமை. அதாவது இயற்பியல் நிலைமைன்னா என்ன? திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ கரைபொருளும் கரைப்பானும் திண்ம நிலையில் இருக்கா, திரவ நிலையில் இருக்கா, வாயு நிலையில் இருக்கா அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கரைசல்களை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த அட்டவணையில் இருமடி கரைசல்களின் வகைகளாக கொடுத்துருக்காங்க. இருமடி கரைசல்னா என்ன? பொதுவாக ஒரு கரைசல் அப்படின்னா ஒரு கரைபொருளும் ஒரு கரைப்பானும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே ஒரு கரைபொருளும் ஒரே ஒரு கரைப்பானும், அதாவது ரெண்டு பொருட்கள் சேர்ந்து ஒரு கரைசலை உருவாக்கி இருந்தா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இருமடி கரைசல். இரு அப்படிங்கிற வார்த்தை இரண்டு பொருட்கள், ஒன்று கரைபொருள், இன்னொன்று கரைப்பான். இப்படி ரெண்டு பொருள் மட்டும் இருந்தா அந்த கரைசலை இருமடி கரைசல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் திண்ம கரைசல்கள், திரவ கரைசல், வாயு கரைசல் அப்படின்னு 3 விதமா பிரிச்சிருக்கிறோம். திண்ம கரைசல் அதாவது கரைபொருள் கரைப்பான் ரெண்டுமே திண்மமாக இருந்து இன்னொரு திண்ம நிலையில் ஒரு கரைபொருள் கலவை கரைசல் உருவாச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? திண்ம கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர். அப்போது தங்கமும் திண்ம நிலை தான், காப்பரும் திண்ம நிலை தான். ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் என்ன ஆகுது? ஒரு உலோக கலவை ஆகுது இல்லைங்களா? இப்படி திண்மத்தில் திண்மம் கரைந்து உருவாகக்கூடிய கரைசலை திண்ம கரைசல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாதரசத்துடன் கலந்த சோடியம். பாதரசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை திண்ம நிலையிலையும் எடுத்துக்கலாம், திரவமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பாதரசத்தை நம்ம திண்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாதரசத்தோட எந்த பொருள் சேர்ந்தாலும் அந்த கலவைக்கு பேர் என்ன அப்படின்னா ரசக்கலவைன்னு பேர். பாதரசத்தோட வேற எந்த பொருளை கலந்தாலும் நம்ம அதைய ரசக்கலவைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ரசக்கலவைன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பாதரசம் இருக்கணும். அப்போ பாதரசத்துடன் கலந்த சோடியம். அப்போ பாதரசம் அப்படிங்கிறத நம்ம திரவம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, திண்மமாக இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா சோடியம் எடுத்துக்கிறோம். அப்போது சோடியமும் பாதரசமும் சேர்ந்து, அதாவது ஒரு திரவமும் ஒரு திண்மமும் சேர்ந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு கரைசல் உருவாகுது. இது ரெண்டும் சேர்ந்து அது என்ன நிலையில் இருக்கும்னா திண்ம நிலையில் இருக்கும். அதனால இந்த கரைசலை திண்ம கரைசல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நீரில் கரைக்கப்பட்ட, அதாவது இனி நம்ம பார்க்க போறது திரவ கரைசல். அதாவது திரவத்துல திண்மம் கரையிறது, திரவத்துல திரவம் கரையிறது, திரவத்துல வாயு கரையிறது. திண்மத்தில் திண்மம், திண்மத்தில் திரவம் போன இதுல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி திரவ கரைசல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரவத்தில் திண்மம். ஏன் இதை திரவத்தில் திண்மம் சொல்றோம்? கரைப்பான்ல தான் கரைபொருள் கரையும் இல்லையா? அதனால முதல்ல திரவத்தில் திண்மம், திரவத்தில் திரவம், திரவத்தில் வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எந்த திரவத்துல எந்த திண்மம் கரையுது அப்படின்னா, நம்ம சாதாரணமா நம்ம உப்பு கரைக்கிறோம் இல்லையா? அப்போ உப்புங்கிறது ஒரு திண்ம பொருள். அது எதுல கரையுது அப்படின்னா நீருங்கிற திரவத்துல கரையுது. அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் என்ன நிலையில் இருக்கும்? அதுவும் திரவ நிலையில் தான் இருக்கும். அதை எதில் கலக்கிறோம்? நீரில் கலக்கிறோம். அப்போ திரவத்தில் திரவம். அடுத்தது நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வாயு. சோடா நம்ம வாங்கி குடிக்கணும் இல்லைங்களா? அந்த சோடா நீரில் என்ன பண்ணுவாங்க? சாதாரண நீரில் கார்பன் டை ஆக்சைடை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா திரவத்தில் வாயு சேர்ந்துருக்கு. அப்போ இந்த மூணையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா திரவ கரைசல்னு சொல்லிடலாம். அதாவது எதை கரைப்பானா வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து அந்த பேர். திண்மம் கரைப்பானா இருந்தால் திண்ம கரைசல், திரவம் கரைப்பானா இருந்தால் திரவ கரைசல், வாயு கரைப்பானா இருந்தால் வாயு கரைசல். ஸோ அப்படி பார்க்கும்போது வாயு கரைசல்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாயுவில் திரவம், காற்றில் உள்ள நீராவி. காற்று அப்படிங்கிறது பல வாயுக்கள் நிறைந்தது. அந்த வாயு கூட என்ன இருக்கு? நீராவி. நீராவி அப்படிங்கிறது ஒரு திரவ துளிகள் இல்லையா? அப்போ அது ஒரு திரவம். அப்போ திரவம் காற்றில் கலக்கும்போது அது எதுக்கு உதாரணமாக சொல்லலாம்? வாயுவில் திரவம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது வாயுவில் வாயு. ஆக்சிஜனும் ஹீலியமும் இணைந்து
சில நேரங்களில் நம்ம சில பலூனில் கூட அழைப்பாங்க. அப்போ ஆக்சிஜன் ஹீலியம் வாயு கலவை. அப்போ வாயும் வாயுவும் இணைந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வளிமண்டலத்தையே நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா வளிமண்டலத்தில் நிறைய காற்றுகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கலந்துருக்கு இல்லையா? அப்போ வாயுக்களுக்குள்ளேயே மற்ற வாயுக்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருமடி கரைசல்களை தான் வகைப்படுத்தா கொடுத்துருக்குறாங்க. இருமடி கரைசல்னா 2 பொருட்கள் சேர்ந்து ஒரு கரைசலை உருவாக்குறது. ஒரு கரைபொருளும் ஒரு கரைப்பானும். ஸோ கரைப்பான் திண்மமாக இருந்தால் திண்ம கரைசல், திரவமாக இருந்தால் திரவ கரைசல், வாயுவாக இருந்தால் வாயு கரைசல் அப்படின்னு சொல்லி அதுக்கான உதாரணம் பார்த்தோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது வந்து கரைபொருள் மற்றும் கரைப்பானின் இயற்பியல் நிலைமை. அதாவது திண்ம நிலையில் இருக்கா, திரவ நிலையில் இருக்கா, வாயு நிலையில் இருக்கா, எது கரைபொருளும் கரைப்பானும் எந்த நிலையில் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கரைசலை வந்து வகைப்படுத்தணும் இல்லைங்களா? திண்ம கரைசல், திரவ கரைசல், வாயு கரைசல்னு வகைப்படுத்தணும். இப்போ கரைப்பானின் தன்மை, அதாவது நம்ம கரைக்கிறதுக்கு பயன்படுது இல்லையா அந்த பொருள், அதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரைப்பானினுடைய தன்மையை அடிப்படையாக வச்சு 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நீர் கரைசல், இன்னொன்று நீரற்ற கரைசல். பொதுவாக வந்து பெரும்பாலான பொருட்கள், உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் கண்டிப்பாக என்ன ஆகும், நீரில் வந்து கரைஞ்சிரும். அதனால தான் நீரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படிங்கிற ஒரு பேர் தண்ணிக்கு இருக்குது. ஆனாலும் சில பொருட்கள் என்ன பண்ணாது அப்படின்னா நீரில் கரையாது. அப்போது அந்த மாதிரி பொருட்களை கரைக்கிறதுக்கு ஈத்தர்ங்கிற திரவம் அல்லது பென்சின், ஆல்கஹால் போன்ற திரவங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போது எப்பவுமே நம்ம நீரை மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த வகைப்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எப்பெல்லாம் நீரை வந்து கரைப்பானா பயன்படுத்துகிறோமோ அப்போ நீரை கரைப்பானா பயன்படுத்தி உருவான கரைசல் வந்து நீர் கரைசல்னும், நீர் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு பொருளை வந்து கரைப்பானா பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அதைய நீரற்ற கரைசல்னு சொல்கிறோம். ஸோ நீர் கரைசலுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம் இல்லையா? சர்க்கரை கரைசல் அப்படின்னாலே சர்க்கரை என்ன இருக்கும், நீரில் தான் கலந்துருக்கும். அதே மாதிரி உப்பு கரைசல் அப்படின்னா NaClங்கிற உப்பு நீரில் கலந்து தான் நீர் கரைசல் உருவாயிருக்கு. அப்போ இங்கே நீர் தான் கரைப்பான், NaClங்கிற அந்த உப்பு தான் வந்து கரைபொருள். சரிங்களா? அப்போ கரைப்பான் அடிப்படையாக வச்சு தான் வந்து நம்ம இந்த வகைப்பாட்டை வகைப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி நீரற்ற கரைசலுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா, கந்தகம். இது வந்து தண்ணியில் கலந்தா கரைக்க முடியாது. ஆனால் கார்பன் டை சல்ஃபைடு அப்படிங்கிற திரவத்தில் கலந்தோம் அப்படின்னா சல்ஃபர் வந்து என்ன ஆயிரும், கரைஞ்சிரும். அப்போ இது வந்து நீரற்ற கரைசலுக்கு ஒரு உதாரணம். அப்போ இங்கே யார் கரைப்பானா செயல்படுறா அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடு. யார் கரைபொருள், சல்ஃபர் தான் கரைபொருள். அப்போது இந்த இடத்துல நீர் கரைப்பான், இந்த இடத்துல கார்பன் டை சல்ஃபைடு கரைப்பான். இந்த மாதிரி நீரற்ற பொருட்கள் கரைப்பானா இருந்தால் அந்த கரைசலை தான் நம்ம நீரற்ற கரைசல்னு சொல்கிறோம். அடுத்த வகைப்பாடு எதை அடிப்படையாக வச்சது அப்படின்னா கரைபொருளின் அளவை அடிப்படையாக கொண்டது. இதுக்கு முன்னாடி வந்து கரைப்பானின் தன்மை, நீர் யூஸ் பண்ணுறோமா நீரை யூஸ் பண்ணலையாங்கிறத பொறுத்த வகைப்பாடு சொன்னோம். இப்போது கரைபொருள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு 3ஆக பிரிக்கிறோம். தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல். இப்போது நீங்கள் உப்போ சர்க்கரையோ தண்ணியில் கலந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கலக்க முடியும். அதுக்கு மேலே கலந்துட்டே போனீங்கன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, தண்ணியில் வந்து உப்போ சர்க்கரையோ கரையாது. அப்போது ஒரு லெவல், ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் கரைசல்களை என்னவா பிரிச்சிருக்காங்கன்னா தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 கிராம் நீரினுடைய அளவு வந்து 100 கிராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 36 கிராம் உப்புங்கிறது NaCl இல்லைங்களா, சோடியம் குளோரைடு. அதே நேரம் வெப்பநிலை என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். பொதுவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிற ஒரு இடத்துல 36 கிராம் உப்பை நம்ம என்ன பண்ணலாம், 100 கிராம் நீரில் கரைக்கலாம். இங்கே நீர் வந்து கரைப்பான், உப்பு வந்து கரைபொருள், வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இப்போது இந்த கரெக்டாக 36 கிராம் தான். இதுக்கு மேலே நம்ம 37 கிராம் போயிட்டோம் அப்படின்னா இது என்னாகாது, கரையாது, நீரில் வந்து கரையாது. இந்த 36 கிராமுக்கு கீழே, அதாவது
35 கிராம், 34 கிராம், 20 கிராம், 10 கிராம், 5 கிராம், 1 கிராம் அப்படின்னு போனோம்னா, இந்த அளவு தான் கரைபொருள் இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா நீர்ல கரையும். அதே வெப்பநிலையில 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, எல்லாத்துக்குமே 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா கரையும். அப்போ தெவிட்டிய கரைசல் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது. அதாவது 100 கிராம்னா 36 கிராம் உப்பு தான் கரையும். வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது. இதுக்கு மேல நீங்க போட்டீங்க அப்படின்னா உப்பு என்ன ஆகாது, கரையாது. அப்போ எந்த மதிப்புக்கு மேல கரைபொருளை வந்து நம்மளால கரைக்க முடியாதோ அந்த அளவைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த அளவுள்ள அந்த கரைசலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தெவிட்டிய கரைசல். தெவிட்டிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, பொருளை வந்து கரைக்க முடியாது அப்படிங்கிறது. தெவிட்டாத கரைசல் அப்படிங்கிறது ரெண்டாவது, அதாவது மூணாவது சொன்னது. அதாவது 36 கிராமுக்கு கீழே எவ்வளவு இருந்தாலும் சரி, இது உப்புக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வேற வேற பொருளுக்கு இந்த மதிப்பு வந்து மாறுபடும். அதே மாதிரி இங்கே கரைபொருளுடைய அளவு ஒரு 35 கிராமோ 20 கிராமோ 10 கிராமோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அதே 100 கிராம் நீர் தான். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக கரையும். 35 கிராம்னாலும் கரையும், 1 கிராம்னாலும் கரையும், 10 கிராம்னாலும் கரையும். அதாவது மேற்கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், கரைபொருளை சேர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து நம்ம தெவிட்டாத கரைசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, தெவிட்டுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பாயாசம்லாம் குடிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான். இல்லாட்டி சர்க்கரை பத்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, தெவிட்டுது அப்படின்னு சொல்கிறது இதுக்கு மேலே போட்டால் நம்மளால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி. அப்புறம் தெவிட்டாத கரைசல்ங்கிறது சர்க்கரை பத்தலை அப்படின்னு சொல்கிறது. அதிதெவிட்டிய கரைசல்னா ரொம்ப சர்க்கரையாக இருக்குது, நம்மளால் குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதிதெவிட்டிய கரைசலுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்போ இந்த உப்பை வச்சு சொன்னால் கரெக்டாக 100 கிராம் நீரில் 36 கிராம் உப்பு இருந்தால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், தெவிட்டிய கரைசல். இதுக்கு மேலே நம்ம கரைபொருளை சேர்க்க முடியாது. இதுக்கு மேலே சேர்த்தா அது என்ன ஆயிரும், அது வந்து கரையாதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் கரைஞ்சிருச்சு, 36 கிராம் வரைக்கும் கரைஞ்சிருச்சு. தெவிட்டாத கரைசல்ங்கிறது 36 கிராமுக்கு கீழே கீழே இருந்தா. அதிதெவிட்டிய கரைசல்னா 36 கிராமுக்கு மேலே, கிராமுக்கு மேல் அப்படின்னா என்ன அர்த்தம், 37 38 கிராம் அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதிதெவிட்டிய கரைசலில் நம்ம கொஞ்சம் கரையணும் நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ வந்து இந்த வெப்பநிலையை மாற்றணும். இப்போ நீங்கள் பாவு காய்ச்சுவாங்க இல்லையா நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கெல்லாம், அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்கரையும் தண்ணியும் அதிகமாக போட்டிருப்பாங்க, தண்ணியில் சர்க்கரையை நிறையா போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஈஸியாக சர்க்கரை வந்து தண்ணியில் கலந்துரும். அதுக்கு மேலே அது கரையிலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்தி அதே கரையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதிதெவிட்டிய கரைசல். ஸோ ரொம்ப எளிமையாக உப்பை மட்டும் சொன்னால், சாதாரண உப்பை வச்சு சொன்னால் கரெக்டாக 36 கிராம் உப்பு 100 கிராம் நீரில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருந்தால் அது தெவிட்டிய கரைசல். இந்த 36 கிராமுக்கு கீழே அதே 100 கிராம் நீர், வெப்பநிலையும் அதே 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது தெவிட்டாத கரைசல். 36 கிராமை விட 1 கிராம் அதிகமானாலும் கூட அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அதிதெவிட்டிய கரைசல். அப்போ அதிதெவிட்டிய கரைசலில் மறுபடியும் கரைபொருள் கரையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு அழுத்தமோ அல்லது வெப்பநிலையோ கொடுத்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கரைசலை கரைக்க முடியும். அடுத்த வகைப்பாடு செறிவுமிக்க மற்றும் நீர்த்த கரைசல்கள். செறிவு, இப்போது நீங்கள் ஒரு காப்பி குடிக்கிறீங்க அப்படின்னா சில ஒரே காப்பி தூள் ஒரே பால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே ரெண்டுலேயும் நம்ம சர்க்கரையை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செறிவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காப்பிங்கிற அந்த கரைசலுடைய செறிவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சர்க்கரை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காப்பிங்கிற கரைசலுடைய செறிவு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது கரைபொருளுடைய அளவை வச்சுக்கிட்டு, கரைபொருளுடைய அளவு, ஆனால் அந்த கரைபொருள் அளவு எவ்வளோ இருக்கணும்னா தெவிட்டாத கரைசலாக இருக்கணும். ஸோ தெவிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கரைசலில் இருக்கக்கூடிய கரைபொருளுடைய அளவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், செறிவு மிக்க அல்லது நீர்த்த கரைசல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படத்தில் ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே கரைபொருள் ஒரே கரைப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரைபொருள் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து கரைபொருள்
அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து செறிவு மிகுந்த கரைசல்னும், இங்கே கரைவுகள் கம்மியாக இருக்கிறதுனால அது செறிவு குறைந்த அல்லது நீர்த்த கரைசல். அதாவது நீர் அதிகமாகவும் கரைவுகள் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது எதில் அதிக அளவு கரைபொருள் இருக்குதோ அதனைய செறிமிக்க கரைசல்னும், எதில் குறைந்த அளவு கரைபொருள் இருக்கோ அதையே வந்து நம்ம நீர்த்த கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அளவெல்லாம் எவ்வளவு நம்மளால் பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய நிறமாற்றம் நடக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா கொஞ்சம் நிறம் அதிகமாயிரும், அல்லது கம்மியாக இருந்தால் இதாயிரும், அல்லது வாசனை கூட சில நேரங்களில் வரலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை வச்சு தான் சரி, அல்லது குடிச்சு பார்க்கும்போது சுவை அதிகமாக இருக்கும், இனிப்பு அதிகமாக இருக்கும், அல்லது இனிப்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வெளிப்புறத்துலேருந்து தான் பார்க்க முடியுமே தவிர நம்மளால் இதை பார்த்தோன்னா துல்லியமாக எவ்வளவு செறிவு அதிகமாக இருக்குது, செறிவு கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கரைசல்களை எதையெல்லாம் அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தியிருக்காங்கன்னா, முதல்ல கரைபொருளும் கரைப்பானும் என்ன இயற்பியல் நிலையில் இருக்குங்கிறத வச்சு திண்ம கரைசல், திரவ கரைசல், வாயு கரைசல் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கிறோம். அடுத்தது கரைப்பான், நீர் வந்து கரைப்பானாக இருந்தால் அது நீர் கரைசல், நீர் இல்லாத வேற ஒரு பொருள் கரைப்பானாக இருந்தால் அது நீரற்ற கரைசல். அதே மாதிரி கரைபொருளுடைய அளவு, அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நீரில் இவ்வளவு தான், இதுக்கு மேலே கலக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் நம்ம ஒரு பொருளை கலந்துருந்தோம் அப்படின்னா அது தெவிட்டிய கரைசல். அதுக்கு மேலே கலந்துட்டோம் அப்படின்னா அது தெவிட்டிய கரைசல். அதுக்கு கீழே பொருள் கலந்துருந்தால் அது வந்து தெவிட்டாத கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செறிவு, ஒரே அளவு பொருள், ஒரே கரைபொருள், ஒரே கரைப்பான். ஆனால் ஒன்று வந்து அளவில் அதிகமாக இருந்து ஒன்று அளவு கம்மியாக இருந்தால் எதில் கரைபொருளுடைய அளவு அதிகமாக இருக்கோ அதே செறிவுமிக்க கரைபொருள்னும், எதில் அளவு கம்மியாக இருக்கோ அதை வந்து நீர்த்த கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.